குமரன் ஒரு இளம் மீனவன். அவன் நாள் முழுவதும் கடலில் காத்திருந்தாலும் அவனுக்கு சின்ன சின்ன மீன்கள் தான் சிக்கும். பெரிய மீன்கள் எதுவும் அவன் தூண்டிலில் மாட்டுவதே இல்லை. அதனால் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். தூரத்திலிருந்து இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் மாணிக்கம் என்ற பெரியவர். அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்த மீனவர். அவர் குமாரனின் படகிற்கு வந்து, "என்ன குமார், முகம் வாட்டமாக இருக்கிறது?" என்று கேட்டார். "என்ன சொல்வது மாணிக்கம் ஐயா, பெரிய மீனை பிடிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. ஆனால் இந்த சின்ன மீன்கள் தான் சிக்குகின்றன" என்று புலம்பினான் குமரன். மாணிக்கம் சிரித்துக்கொண்டே, "கவலைப்படாதே, சின்ன மீனை வைத்து பெரிய மீனை பிடிக்கலாம்" என்றார். மாணிக்கம் குமரன் பிடித்திருந்த சின்ன மீனை ஒன்றை எடுத்தார். "இந்த சின்ன மீனை உன் தூண்டிலில் இரையாக மாட்டு, பிறகு காத்திரு" என்றார். குமரனுக்கு அது விசித்திரமாக இருந்தது. "மீனை பிடிக்க மீனா?" என்றான். முதலில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் மாணிக்கம் ஐயா சொல்கிறாரே என்று அந்த சின்ன மீனை தூண்டிலில் மாட்டி கடலுக்குள் வீசினான். இருவரும் அமைதியாக காத்திருந்தனர். சிறிது நேரத்தில் குமரனின் தூண்டில் கம்பு வளைந்தது. கடலுக்குள் இருந்து யாரோ இழுப்பதைப் போல இருந்தது. ஐயா ஏதோ பெரிதாக மாட்டிக்கொண்டது என்று கத்தினான். "அவசரப்படாதே குமரா, மெதுவாக ஆனால் உறுதியாக இழு. அவசரப்பட்டால் மீன் தப்பித்துவிடும்" என்று மாணிக்கம் அவனுக்கு கூறினார். அவர் சொன்னபடியே குமரன் மெதுவாக தூண்டிலை கையாண்டான். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு குமரன் ஒரு பெரிய மீனை தன் படகிற்குள் இழுத்தான். அது அவன் இதுவரை பிடித்த மீன்களை விட பல மடங்கு பெரியதாக இருந்தது. அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. குமரன் மகிழ்ச்சியுடன் மாணிக்கத்திற்கு நன்றி கூறினான். சில நேரங்களில் பெரிய வெற்றியை அடைய நம்மிடம் இருக்கும் சிறியதையே நாம் முதலீடாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது என்பது, என்றார் மாணிக்கம். அன்று குமரன் ஒரு பெரிய மீனை மட்டும் பிடிக்கவில்லை, ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக்கொண்டான். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சிறிய முயற்சிகளை சரியாக பயன்படுத்தினால் பெரிய பலன்களை அடையலாம் என்று.